ஓம் பராசக்தியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் நாராயணா போற்றி, ஓம் நமச்சிவாய போற்றி போற்றி. அகிலமெல்லாம் காக்கின்ற ஆண்டவருடைய அருட்கொடையினாலே சேமமாய் ஓடுகின்ற புண்ணிய நதிகளாம் ஹேமாவதி ஆற்றின் பவானி என்கின்ற துணை நதி இவை இரண்டும் சேர்ந்து காவிரியிலே கலந்து தமிழ்நாடெங்கும் சிறப்பு செய்து கடலிலே கலந்து வெள்ளமென பாய்ந்து சிறப்பு சேர்க்கின்ற அருமையான தத்துவத்தை கூறியிருக்கின்ற புண்ணிய நதிகள் ஒன்று சேர்ந்து வியாபித்து உலகெங்கும் செல்வங்களை தருகின்ற நிலையிலே நீடூழி வாழ அனுக்கிரகம் புரிகின்ற இந்த நதியை சார்ந்திருக்கின்ற மக்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை மிக பணிவன்போடு தெரியப்படுத்துவதிலே காமுகுல காப்பு ஒக்கலிக மகாஜனங்களுடைய தேவாதி தேவ தலைவர், காமுகுல காப்பு ஒக்கலிக மகாஜனங்களுடைய குலகுரு, இன்னும் சொல்ல சொல்ல பதவிகளெல்லாம் சிறப்பு செய்து போய் கொண்டிருக்கின்ற நிலையிலே அவர் ஆன்மீகத்துக்காக தொண்டு செய்து ஆன்மீகத்திற்காக சேவை செய்து அவருடைய குடும்பம் என்னாலும் சீரோடும் சிறப்போடும் வாழ இந்த திருத்தலம் உதவியாய் இருக்க வேண்டும். அதை போல இங்கே வழிபாடு செய்து புண்ணிய நீர் தெளித்து எல்லா வகை மேன்மையும் பெற இருக்கின்ற இந்த காமுகுல அதிபர்களே உருவாகி இந்த நல்லதொரு தொடரை நமக்கெல்லாம் தர உறுதுணையாய் இருக்கின்ற இங்கே கூடியிருக்கின்ற மகாஜனங்களே, உலகெங்கும் வாழுகின்ற காமுகுல காப்பு ஒக்கலிக மகாஜனங்களே, தமிழன் 0247 என்கின்ற யூடியூப் சேனல் வழியாக கடந்த 10/7/2025 தேதியிலிருந்து இன்று வரையிலும் இதுக்கு பின்பாகவும் கண்டு மனம் மகிழ்ந்து வரலாறை பிறருக்கு சொல்ல இருக்கின்ற யூடியூப் சேனல் ரசிக பெருமக்களே, நீங்கள் அத்தனை பேரும் நீடூழி வாழ எல்லா தெய்வங்களும் ஒருங்கிணைந்து உங்களை வாழ்வாங்கு வாழ வைக்கட்டும். நல்லதொரு தகவலாம் காமுகுல காப்பு ஒக்கலிக மகாஜனங்களுடைய தகவல். அந்த வகையிலே கடந்த 47வது தொடரிலே நாம் வெகுவாக ரசித்து பார்த்தது ஆலவட்ட கவுண்டர் அவர்கள் குருகுலத்திலே செல்லுகின்ற மாணவர் எவ்வாறான கல்வி நிலையை அடைவார், அதற்கான சிறப்பு தத்துவ வார்த்தைகள் என்னென்ன என்கின்ற தகவலையெல்லாம் வெகு சிறப்பாக 48 குல தலைவர்களுக்கும் அங்கே கூடியிருக்கின்ற மாணவர்களுக்கும் அங்கே கூடியிருக்கின்ற மக்களுக்கும் எடுத்து உரைக்க நாம் கண்டு பெருமையுற்றோம். அந்த வகையிலே காமுகுல காப்பு ஒக்கலிகர் மகாஜனங்கள் குலகுருவானவர் குருகுலத்திலே என்னவெல்லாம் நிகழ்கிறது என்கின்ற தத்துவார்களை கூறி அதன் பெருமையெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே குருகுலத்திலே மாணவர்கள் சென்று சேர்ந்து அங்கே அவர்கள் பயிற்று தருகின்ற கல்விகளை எல்லாம் பயிலுகின்ற நிலையை கண்டால் அவர்கள் வானத்தினுடைய கல்வியை கற்கிறார்கள், பூமியினுடைய கல்வியை கற்கிறார்கள், காற்றினுடைய கல்வியை கற்கிறார்கள், ஆகாயத்தினுடைய கல்வியை கற்கிறார்கள். இன்னும் அவர்கள் எதிர்காலத்திலே 1000 ஆண்டுகள் சேமமாக வாழ மக்களுடைய அத்தனையான வழிமொழிகளையும் அறிந்து கல்வியை கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆக அந்த குருகுலத்திலே கல்வி கற்கின்ற காமுகுல காப்பு ஒக்கலிக மாணவர்கள் எதிர்காலத்திலே இன்னல்கள் யாவும் வந்திடாது, துன்பங்கள் யாதும் வந்திடாது, இடையூறுகள் யாவும் வந்திடாது, தங்களை எவ்வாறு காத்துக்கொள்வது, தங்களுடைய தொழில்களை எவ்வாறு பேணி காத்துக்கொள்வது, தங்களுடைய உறவுகளை எவ்வாறு காத்துக்கொள்வது, தாங்கள் செய்கின்ற தங்கள் உணர்கின்ற அத்தனை வேலைகளையும் எவ்வாறு நீடூழி காலம் வாழ வைக்க வேண்டும் என்கின்ற சூட்சுமங்களை எல்லாம் குருகுலத்திலே அந்த குருவானவர் சொல்ல கேட்டு 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 அவர்கள் பல்லாண்டு காலம் வெகு திறமையானவர்களாக, வெகு மேன்மையானவர்களாக, வெகு பக்தி சிரத்தை உடையவர்களாக, அத்தனையும் பேணி காக்கின்ற மாணவர்களாக அங்கே உருவாகிறார். இந்த தகவலெல்லாம் அங்கே சேவை செய்கின்ற அந்த குருவானவர்
பார்த்து பார்த்து மனம் மகிழ்கின்றார். ஆக ஒரு மாணவரை எவ்வாறு தவறான நெறியிலிருந்து மீட்க வேண்டும், ஒரு மாணவரை எவ்வாறு குடும்பத்தை பேணி காக்க வேண்டும், ஒரு மாணவர் எவ்வாறு பிற்காலத்திலே செய்கின்ற தொழில் அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும், நாட்டிலே வாழுகின்ற மக்களுக்கு எவ்விதமான இடையூறுமின்றி ஆளுகின்ற அரசருக்கும் வருவாய் தருகின்ற வகை, இவைகளையெல்லாம் கண்ணார அந்த மாணவர்கள் அனுபவ ரீதியாக பார்க்கும் வரை கல்வியிலே பயிற்சியும் அவர்கள் பாடங்களை எல்லாம் வெகு தத்ரூபமாக இயற்கையாக தெய்வீக சிந்தனையோடு ஆண்டாண்டு காலமாக அம்மாணவர்களுக்கு நிகழ்த்தி 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 பெருமையெல்லாம் அந்த மாணவர்களுக்கு சேர்க்க அந்த மாணவர்கள் பின்னாளிலே ஆரோக்கியமாக வாழ வேண்டும், அன்பு நிறைந்தவராக வாழ வேண்டும், கல்வி செருக்குள்ளவராக வாழ வேண்டும், பண்பாடு காப்பவராக வாழ வேண்டும், மரபு வழி மாணவனாக வாழ வேண்டும், பெற்றோரை எல்லாம் எந்த அளவிற்கு இறைவனைப் போல மரியாதை செலுத்த வேண்டுமோ அவ்வளவுக்கெல்லாம் மரியாதை செலுத்த வேண்டும் என்கின்ற நிலையை அந்த குருகுலத்திலே அவர்கள் நன்றாக உணர்கிறார்கள். ஆக அங்கே கல்வி கற்ற மாணவர்கள் உலகெங்கிலும் பயணித்தால் எவ்வாறு நாம் சேமமாக வாழலாம், மக்களோடு மக்களாக பயணித்தால் எவ்வாறு நாம் நலமாக வாழலாம், நமக்கு எதிர்காலத்திலே விவாகம் எவ்வாறு செய்தால் நாம் சிறப்புற வாழலாம், அந்த மாதிரியான சந்ததிகளை எல்லாம் பேணி பேணி காத்து வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த கலியுகத்திலே ஒவ்வொரு மாணவரும் தானும் தான் ஜனனம் பெற்றதிலிருந்து 120 ஆண்டு காலம் வாழ்ந்து அதன் பிறகாக அவர்களுக்கு வருகின்ற ஏற்படுகின்ற சந்ததிகளை வாழ்வாங்கு வாழ வைக்க செய்ய வேண்டும் என்கின்ற தத்துவார்த்தமே இந்த காமகுலத்தவர் குருகுலத்திலே கற்கின்ற கல்வியாக உலகெங்கும் அறியப்படுகிறது. ஆக ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய பிறவி தொட்டு அவர் அடுத்து 120 ஆண்டுகள் அவருக்கான வாழ்வு இருந்தால் அவருக்கான வாழ்வு நிறை வாழ்வாம். அதிலே ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் வாழ்விலே அவர்கள் பல நிலைகளை மாற்றி வாழ வேண்டி இருக்கும் என்கின்ற தத்துவத்தை உணர்ந்து 120 ஆண்டு காலம் வாழ நெறிமுறைகளை அவர்கள் கையாண்டு வாழ பழகி கொண்டார்கள். ஆக உலகிலே அவர்கள் காணுகின்ற, வெளி உலகிலே காணுகின்ற, மக்களிடம் காணுகின்ற, விலங்குகளிடம் காணுகின்ற, பறவைகளிடம் காணுகின்ற, இன்னும் அவர்கள் வாசம் செய்கின்ற தலத்திலெல்லாம் காணுகின்ற, செல்லுகின்ற கோவிலெல்லாம் காணுகின்ற அத்தனை பொருட்களும் அத்தனை உயிரினங்களும் மேம்பாடு அடைய வைக்க வேண்டியதே காமகுலத்திலே தோன்றியிருக்கின்ற ஒவ்வொரு மாணவரும் கற்கின்ற கல்வியாக இங்கே தெரியப்படுத்தப்படுகிறது. ஆக கல்வி என்பதை தன்னுடைய பரம்பரையாக விரிவுபடுத்தவும், விஞ்ஞானத்தை தன்னுடைய வாரிசு முழுக்க விரிவுபடுத்தவும், மரியாதையை சான்றோர்களுக்கு செய்து வளர்க்கவும், பிறருக்கு தர்மம் செய்தலே சிறப்புடையவராக இருக்க வேண்டும் என்கின்ற விதங்களையெல்லாம் இந்த கல்வியிலே கற்று 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 அவர்கள் இன்னும் அனுபவப்பட வேண்டும் என்கின்ற தகவலை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆக இந்த நல்ல நிலையிலே கல்வியாகப்பட்டது இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்கின்ற தகவலை வரையறுத்து மாணவர்களுக்கு போதிக்கின்றார்கள். ஆக இந்த நல்ல நிலையிலே கல்வி பயில்கின்ற அத்தனை மாணவர்களும் சீரோடும் சிறப்போடும் இருக்க வேண்டும் என்று மனதாரவும் வாயாரவும் ஆளப்பட்ட கொண்டவர்களும் அந்த குருகுலத்திலே இருக்கின்ற குருவும் வாழ்த்தி அவர்களை அன்றைய நாள் தங்களுடைய மனைகளுக்கு அனுப்பி வைக்கிறார். ஆக இந்த நல்ல நிலையிலே இதை கேட்ட மக்கள் யாவரும், காமகுலத்தவர் யாவரும் நீடூழி வாழ, நிறுத செல்வம் பெற்று வாழ எல்லா வகையான தெய்வங்களும் ஒன்றிணைந்து அனுக்கிரகம் புரிய வேண்டும் என்று அடியேன் பணிவோடு தெரியப்படுத்தி இங்கே இந்த தொடர் உருவாவதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பேரும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்கவென மனம் நிறைந்து வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அடுத்த வாரம் சேமமாக சந்திப்போம். ஓம் கங்கா பவானியாய போற்றி, ஓம் காவிரியாய போற்றி, ஓம் ஹேமாவதியாய போற்றி போற்றி, ஓம் சர்வேஸ்வரியாய நமோ நமோ நமக. உலகெங்கிலும் வாழுகின்ற காமுகுல காப்பு ஒக்களிக மகாஜனங்கள் அத்தனை பேருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கத்தினை மிக பணிவன்போடு தெரியப்படுத்திக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நல்லதொரு நிலையிலே, நல்லதொரு கால சூழ்நிலையிலே, நல்லதொரு தருணத்திலே காமுகுல காப்பு ஒக்களிக மகாஜனங்களுடைய வரலாறை
தொடர் தொடராக நீங்கள் அத்தனை பேரும் கண்ணார பார்த்து காதார கேட்டு நீங்களும் அதை உணர்ந்து பிறருக்கும் உணர்த்துகின்ற சூழ்நிலையை அடியேன் அறியும் பொழுது உண்மையிலேயே உள்ளம் வெகுவாக குளிர்ச்சி அடைகின்றது, மனம் நிறைவு பெறுகின்றது. இந்த வகையிலே இத்தொடரை காணுகின்ற மக்களிலே சிலர் இத்தொடரில் உள்ள கருத்துக்களை விரைவாக தெரிந்து கொண்டால் எங்களுக்கு மிக மகிழ்வாக இருக்குமே என்கின்ற கருத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இது மிக மிக வரவேற்கக்கூடிய நல்ல தகவல்தான். இந்த தகவலுக்காக நான் மறுமுறையும் உங்கள் அத்தனை பேரையும் போற்றி புகழ்ந்து இறைவன் எல்லா வழிகளிலேயும் மேன்மை செய்ய வேண்டுமென்று நான் மனமுருகி வேண்டுகின்றேன். இந்த நிலையிலும் கூட நமது வரலாற்று தொடர் என்கின்ற தகவலின் அடிப்படையிலே நாம் கைலாய மலை மீது தோற்றுவிக்கப்பட்டு இப்பொழுது இன்றைய நாளிலே நாம் இந்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள எடுத்துக்கொண்டிருக்கின்ற காலம் 5147 ஆண்டுகள் நிறைவுற்ற காலமாகும். ஆக இவ்வாறான 5147 ஆண்டுகள் நிறைவுற்றிருக்கின்ற காலத்தை ஒரே நாளில் கூறினால் அல்லது ஒரே மாதத்தில் கூறினால் இந்த நிலை கேட்கின்ற பிறருக்கு, இந்த தொடரை காணுகின்ற பிறருக்கு மனங்களிலே எவ்வாறு நிலைத்து மனிதனுடைய மனங்களை பண்பட வைக்கும் என்கின்ற ஆய்வு செய்த பொழுது ஆங்காங்கே இளங்கலை பட்டப்படிப்பு முதல் முதுகலை பட்டப்படிப்பு வரையிலும் அதன் பின்பாக ஆராய்ச்சியியல் கல்வியிலும் ஆய்வியல் கல்வியிலும் பயின்றிருக்கின்ற கல்விமான்களையும் படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாத சில மகான்களுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கின்ற அனுபவங்களையும் மத்தியதர கல்வி உடையவர்களையும் நாம் பலவாறாக ஆய்ந்து அதனுடைய தத்துவார்த்தத்தை கண்டும் வைத்திருக்கிறோம், கேட்டும் வைத்திருக்கிறோம். ஆக விரைவாக மனப்பாடம் செய்யப்பட்ட அல்லது விரைவாக கேள்விப்பட்ட தடயங்கள் வெகு விரைவாக மனதினை விட்டு அகழுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும். நமது காமுகுல தொடர் என்பது தெய்வீக தொடர், தெய்வீக தன்மை கொண்டவர்கள், ஆண்டவருடைய அனுக்கிரகம் பூரணமாக கிடைக்கப்பட்டவர்கள். ஆக பூரணமாக ஆண்டவருடைய நேரடி பார்வை, பூரணமாக ஆண்டவருடைய அனுக்கிரகம், ஆண்டவருடைய சக்திகள், 48 குல தெய்வங்களுடைய அத்தனை அனுக்கிரகங்களும், அதை சார்ந்திருக்கின்ற கிளை தெய்வங்களுடைய அனுக்கிரகமும் காமுகுள்ள காப்பு ஒக்களிக மகாஜனங்களுக்கு கிடைக்க தொடங்கிய நாள் முதல் இன்று வரையிலும் கிடைத்து கொண்டே இருந்து கொண்டிருக்கிறது. இதை அடியேனும் நன்கு அறிவேன். ஆக இத்தொடரை நீங்கள் ஒரு முறை பார்ப்பதோடு அல்லாது மறுமுறையும் மறுமுறையும் ஒரு 5 முறைக்கு மேலாக இந்த தொடரை கண்டு அதற்குள்ளே வருகின்ற கருத்துக்களை ஆய்வு செய்து இன்னும் இருக்கின்ற பிறரோடு விவாதம் செய்தால் இந்த தொடருக்குள்ளே இருக்கின்ற செயல்பாடுகளுடைய மேன்மைகள் அத்தனையும் அனைவருக்கும் நன்கு புரியும், புலப்படும். ஆக நீங்கள் விரும்பியதைப் போல தொடரை விரைவாக நிறைவு செய்ய அடியேனுக்கும் மிகுந்த ஆர்வம்தான். ஏனென்றால் விரைவானதொரு செயல்பாடு விரைவாக நிறைவுக்கு வந்துவிட்டால் அதனுடைய நீட்சியும் குறைவாக தெரியும் என்கின்ற கருத்தாகவே
தெய்வாதீனமாக எண்ணி காமுகுல காப்பு உக்களிகளுடைய தொடரை நான் ஒவ்வொரு வாரமும் உங்கள் முன்னே கல்வி கூடங்களிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் குருகுலங்களிலும் ஒவ்வொரு நாளுக்கும் எவ்வளவு அந்த குருவினாலே பயிற்சியை கொடுத்து அதை கேட்கின்றவர்களுக்கு மனதிலே நிறைவையும் மறுமுறை அதை எப்பொழுது நாம் எண்ணி பார்ப்போம் என்கின்ற உணர்வினையும் ஏற்படுத்தும் என்கின்ற விஷயத்தை நிறைவு செய்ய இந்த தொடர் உறுதியாக உடனிருந்து மேம்படுத்தும் என்பதிலே ஐயமில்லை. ஆக நமது தொடர் கிமு 3121 ஆண்டிலே தொடங்கி கிபி 2026 ஆண்டிலேயும் நம்மளுடைய வாழ்க்கை தொடர்ந்து வருகிறது. இவ்வாழ்க்கையை போல் எந்த சமூக மக்களுக்கும் தொடர்ச்சியான தெய்வீகத்தன்மை பொருந்திய வாழ்வியல் அமையவில்லை என்பது தனி சிறப்பு. ஆக இந்த காமு குலத்தவர்க்கென்று தனி சிந்தனை, தனி அபிப்பிராயம், தனித்த ஒரு தெய்வீகம், தனித்த ஒரு ஆன்மீகம், தனித்த ஒரு கோட்பாடு, தனித்த ஒரு பண்பு, தனித்த ஒரு மரபு, தனித்த ஒரு சூட்சுமம், இத்தனை நிலைகளும் தொடர்ந்து தொடர்ந்து வர வேண்டுமென்றால் நாம் மனம் நிறைவாக ஒரு கனி எவ்வாறு பூவாகி காயாகி காய் திரட்சியாகி அது கனி ஆகி முழுவதும் கனிந்து அதன் பிறகாக சுவை முழுவதையும் கொடுக்கிறதோ அதைப்போல் நம்முடைய வாழ்வியலிலே நாம் எப்பொழுது தோன்றினோம் என்பது தொடங்கி இக்காலத்திலே எவ்வாறு வாழ்கிறோம் என்பது வரையிலும் நாம் தெரிந்து உணர்ந்தால்தான் நாம் நல்லதொரு பண்பாட்டை, நல்லதொரு கலாச்சாரத்தை, நல்லதொரு மரபை நாம் கடைப்பிடிக்கின்ற தெய்வீகத்தன்மை உருந்திய ஆன்மீகத்தன்மை உருந்திய மனிதனாக இருக்க முடியும் என்ற கருத்தை அத்தனை பேரும் மனதிலே பதிய வைத்து நீங்கள் கைலாய மலையிலே உருவானவர்கள் என்பதை நன்கு உணர்ந்து கைலாய மலையிலே 20 ஆண்டுகள் இறை சேவை செய்து அந்த திருமேனிகளை சிவலிங்கமாக இருக்கின்ற திருமேனிகளை 20 ஆண்டுகள் காத்து காப்பதனாலே காப்பு என்ற பெயர் பெற்று அதன் பிறகாக களி தொடங்கி பூமி பகுதிக்கு வந்து நாம் 15 ஆண்டுகள் சென்ற பிறகாக யாதவ நாககன்னிகளை 9 பேரை திருமணம் செய்து அங்கே காமபுரம் என்ற பெயர் அமைத்து பலவிதமான தொழில்கள் தெய்வாதீனமாக தெய்வத்தின் அருளால் தொடங்க பெற்று அவனுடைய அருளாலே சிறப்பான வகையிலே தொழில்கள் செய்து இன்னும் அங்கே குழந்தை பேர்கள் அதிகமாக உண்டாகி அங்கே சுரப்புற வந்து வாழ்ந்து அந்த 9 பெண்களையும் தெய்வமாக பாவித்து அவர்களுக்கு கோவில் எழுப்பி அவர்கள் ஈன்றெடுத்த செல்வ குமாரிகளை மித்தம் இருக்கின்ற 39 பேருக்கும் திருமணம் செய்து அவர்களுக்கும் குளம் தலைக்க செய்து இவ்வாறாக 4100 ஆண்டுகள் நாம் காமபுரம் என்று சொல்லக்கூடிய கைலாயமலை அடிவாரத்திலே வாழ்ந்து அதன் பிறகாக கஜினி முகமதின் அவர் நம்மிடம் இருந்த பொருளை எல்லாம் பலவாறு அபகரித்ததனால் அவ்விடம் விட்டு நாம் கங்கைக்கும் யமுனைக்கும் இடையே வந்து அங்கு வாழ்ந்து அங்கும் வந்து வேறு ஒரு கோரி முகமது என்கின்ற நபர் வந்து ஆட்சியை ஆளுகிறேன் என்று சொல்லி நாம் சைவமாகவும் வைணவமாகவும் நேர்த்தியோடும் ஆன்மீகத்தோடும் தெய்வத்தோடும் வாழுகின்ற அத்தனை பேருக்கும் இடையூறு ஏற்படுத்தியதால் அங்கிருந்து ராஜபுத்திரர்கள் இப்பொழுது இருக்கின்ற விந்திய சார்பூர மலைக்கு மேற்காக சென்று விட்டதனால் நாம் விந்திய சார்பூர மலைக்கு கிழக்கே பீரார் என்கின்ற தேசத்திலே வந்திருந்து அங்கேயும் இதே நிலைமை நீடித்ததால் அதன் பிறகாக நமது சமூகத்தவர் அத்தனை பேரும்
48 குல மக்களும் நமக்கு இருக்கின்ற கையோடு வருகின்ற கால்நடைகளையும் தெய்வத்தினுடைய பிடி உபகரணங்களையும் கொண்டு வந்து கோல்கொண்டாவுக்கு தெற்காக கிருஷ்ணா நதி சமீபமாக ஆற்றுப்பாசனம் இணைந்திருக்கிற பகுதியிலேயே கல்புரம் என்கின்ற நல்லதொரு சமவெளி பகுதியை கண்ணார கண்டு அங்கே நாம் நன்றான முறையிலே சீரோடும் சிறப்போடும் தெய்வ சன்னதிகள் ஸ்தாபித்து விவசாயம் செய்து கால்நடைகளை நாம் பக்குவப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே அந்த கோரி முகமதனுடைய அடிமை சுல்தான்கள் நம்முடைய நேர்மையை கண்டு நம்முடைய மன மதி நுட்பத்தை கண்டு தெய்வீகத்தை கண்டு ஆன்மீகத்தை கண்டு நம்மை எதுவும் துன்புறுத்தக்கூடாது என்று நமது பகுதியிலே ஒரு உண்டேனவர் முதல் வசலேனு வரை 5 பேரை ராயர்களாக அவர்களுக்கு மந்திரியாக நியமித்து ஒவ்வொருவருக்கும் 10 கிராமங்கள் கொடுத்து அங்கே சீரோடும் சிறப்போடும் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் பணிவாக வேண்டிக் கொண்டு நாம் 100 ஆண்டுகள் அங்கே வந்து வெகு சிறப்பாக நேர்த்தியாக வாழ்ந்து இழந்த செல்வங்களை எல்லாம் அடைந்து விடலாம் என்ற நோக்கத்தோடு அங்கே வசித்து திருக்கோயில்கள் எழுப்பி எல்லா தொழில்களையும் மேம்பாடு செய்து வாழ்ந்து வருகையிலே கிபி 1290 அலாவுதீன் கில்ஜி அடிமை வம்சத்தை அப்புறப்படுத்திவிட்டு இவன் ஆட்சிக்கு வந்து அலாவுதீன் கில்ஜி என்கின்ற மருமகனை ஆளுநராக நியமிக்கும் பொழுது நாம் சிறப்புற்று வாழ்வதை, நாம் அழகிலே எவ்வளவு நாம் உயரத்தில் இருக்கிறோம் என்பதையெல்லாம் கண்டு, அறிவிலே எவ்வளவு உயரத்தில் இருக்கிறோம் கண்டு, தொழிலிலே எவ்வளவு சிறப்பாக இருக்கிறோம் என்பதையெல்லாம் கண்டு அவர்கள் நம்முடைய பெண்களுடைய அழகிலே மயங்கி எனக்கு பெண் கொடுங்கள் என்று கேட்கும் பொழுது நமது சமுதாய மக்களிடம், பெரியதனக்காரர்களிடம், அந்த ராயரிடம் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு அவரோ வேறொரு கோட்பாட்டை கடைபிடிப்பவர், நாமளோ தெய்வ நெறி தவறாது சைவ நீதியாக வைவ நீதியாக வாழ்கின்றவர்கள், ஆக நமக்குள் விவாகம் செய்தால் பிற்காலத்திலே சமூகத்துக்கு கேடு வரலாம் என்கின்ற நிலை கருதி அவர்கள் ஆட்சியிலே இருக்கின்ற அதிகாரிகள் எது வேண்டாலும் செய்யலாம் என்கின்ற விஷயத்தினாலே நாம் அதை மிக மிக லாபகமாக வெல்ல வேண்டும் என்கின்ற சூழ்நிலையிலே அவரை ஆடி மாதம் இது ஆகாது, ஆவணி மாதத்திலே பெண் தருகிறோம் என்று அவர்களிடம் போக்கு காட்டி அதன் பிறகாக 48 குல மக்களும் ஒன்று சேர்ந்து பேசி இந்த சொத்து சுகமெல்லாம் போனால் போய்விட்டு போகிறது, நமக்கு நமது பிடிமண் தெய்வத்தினுடைய பிடிமண், நமக்கு பின்னாடியே வருகின்ற கால்நடைகள், நமது குழந்தைகள் இவர்களெல்லாம் அழைத்து கொண்டு நாம் அவர்கள் இல்லாத தெற்கு புறமாக போகலாம் என்றுதான் கிபி 1792 ஆடி மாசத்திலே 18ஆம் தேதியிலே துங்கபத்ரா நதியை அவர்கள் நீருக்குள்ளிருந்தும் தெய்வ சக்தியினாலே நீரை நிற்க செய்து அதன் பிறகாக தெற்கு நோக்கி வருவதாக வரலாறு. அதன் பிறகாக நந்தன ஓசூர் தற்களம் மைசூர் மாகாணத்திலே நந்தன ஓசூர் என்கின்ற ஒரு இடத்தை அடைந்து அங்கே அந்த பெயரை வைத்து 48 குல மக்களும் பலவாறாக அங்கே பரவலாக சென்று ஆற்று நீர் இருப்பதனாலே விவசாயம் செய்து கால்நடைகளை வளர்த்து சிறப்பாக வாழ்கிறார்கள். அங்கே பாமணி சுல்தான்கள் உருவாகி நம் மீது அவர்களுக்கு பல வகையிலே போட்டியும் பொறாமையும் வந்து நம்மளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைத்ததாலே நாம் விஜயநகர பேரரசை 1336 ராயர் பட்டத்தோடு தொடங்கி சங்கம வம்சம், சாலு வம்சம், துளு வம்சம், அரவீடு வம்சம் என்கின்ற நிலையிலே 1336 தொடங்கி 1565 ஆண்டு வரை வெகு சிறப்பாக நாம் ஆட்சி செய்து அப்பொழுது 1509 இந்த சிறப்பான ஆண்டிலே கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசுக்கு அரசராக வந்து மதுரையிலே சுல்தான்களுடைய ஆதிக்கம் அதிகமாகி இந்த பாண்டியருடைய, சோழருடைய, சேருடைய ஆட்சிகள் எல்லாம் வீழ்ச்சியடை செய்து மக்கள் எல்லாம் இன்னல் உறுகிறார்கள் என்கின்ற விஷயத்தை கேள்விப்பட்டு மக்களை காக்க வேண்டும், தெய்வ தலங்களை காக்க வேண்டும், கால்நடைகளை காக்க வேண்டும், பொருட்களை காக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே மண்டலீஸ்வரரை அங்கே நியமித்து அதன் பிறகாக கன்னியாகுமரி வரைக்கும் கேரளா பக்கமும் அத்தனையும் விஜயநகர பேரரசு கம்பியிலே தொடங்கி தெற்காக அத்தனையும் சிறப்பாக பாதுகாத்து ஆண்டு
வந்திருப்பதை இன்றளவும் நாம் வரலாறாக தெரிந்து வந்திருக்கிறோம். ஆக நாம் துங்கபத்ரா நதி கடந்து வருவரையும் 48 குளங்களே பிரதானமாக இருந்தது. அதன் பிறகாக உப குளங்கள் இருக்கும் என்று நினைத்தால் கிளை குளங்களாகத்தான் நிறைய பெண்கள் மானம் காக்க அவரவர் வீட்டிலே பிறந்த பிள்ளைகள் அக்னியிலே அவர்கள் தங்களுடைய உயிரை விட்டதனாலே அவர்கள் குலதெய்வங்களாக காட்சி அளிக்கின்ற நிலையை நாம் எல்லா திருக்கோயில்களிலேயும் காண முடிகிறது. இம்மாதிரியான வரலாறுகள் எல்லாம் இந்த தொடரிலே அடுத்தடுத்து வருவதற்கு வாய்ப்பை நம்முடைய குலதெய்வங்கள் ஏற்படுத்தி இருக்கிறது என்கின்ற தகவலை உங்களுக்கு நான் முன்பாக கூறி உங்களுக்கு நம்ம தொடரை பார்க்கின்ற ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுகின்றேன். ஆக இந்த நிலையிலே நீங்கள் அத்தனை பேரும் இத்தொடரை காண்பதோடு அல்லாது ஏனையோருக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஒரு ஆசிரியராக இருந்து இந்த தொடரை தெய்வமாக இருந்து இதை கற்றுக் கொடுத்தால் நம்ம சமூகம் மென்மேலும் வளர்ச்சியுறும், அபிவிருத்தியாகும், பண்பாடு காக்கும், மரபு காக்கும் என்கின்ற தகவலை நான் மிகவும் பணிந்து மனம் நெகிழ்ந்து உங்கள் முன்னே சமர்ப்பித்து வருகின்ற தொடரையெல்லாம் தவறாது கண்டு உங்களுக்கு உள்ளே ஏற்படுகின்ற கருத்துக்களை அடியேன் சிவலிங்கம் என்ற திருநாமம் உடைய அடியேனுக்கு அல்லது ஏனையோருக்கு நீங்கள் தெரியப்படுத்தினால் உங்களுடைய மனம் எவ்வளவு அதிலே பண்பட்டிருக்கிறது என்பதை அடியேன் எளிதாக உணர முடியும். அதற்கு தகுந்தாற்போல் என்னால் உங்களுடைய விருப்பம் போல மாறவும் முடியும், மாற்றிக்கொள்ளவும் முடியும். அந்த இயல்பை மட்டுமே கடவுள் அடியேனுக்கு கொடுத்திருக்கிறார் என்கின்ற தகவலை கூறி அடுத்தடுத்து வரும் காலங்களிலே தேவைப்படும் போதெல்லாம் உங்களை இம்மாதிரியான நிகழ்வுகளை சந்திப்பதோ, நேரடியாக சந்திப்பதோ, தகவல் மூலம் சந்திப்பதோ எனக்கு மிகுந்த பெருமையை கொடுக்கும் என்கின்ற நல்ல தகவலை கூறி இந்த தகவல் வெளிவதற்கு தமிழன் 0247 என்கின்ற யூடியூப் சேனல் மிக உறுதுணையாக இருக்கிறது. அந்த யூடியூப் சேனலை வழிநடத்துகின்ற செல்வன் இளங்கோ பிரபு என்கின்ற வாலிபனும் மிக நேர்த்தியாக இதை காட்சிப்படுத்தி அத்தனை பேர்த்துக்கும் கொடுப்பதற்கு மிக உற்சாகமாக இருக்கிறார். ஆக இந்த நிகழ்வுகளை உங்களுக்கு படத்தின் மூலமோ ஒளியின் மூலமோ கொடுக்கின்ற அந்த செல்வனும் நீடூழி காலம் சிறப்பாக இருக்க வேண்டும். இதை கேட்கின்ற பார்க்கின்ற அத்தனை பேரும் சிறப்பாக இருக்க வேண்டும். உங்களிடம் இந்த பார்த்ததையும் கேட்டதையும் தெரிந்து கொள்கின்ற அத்தனை பேரும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற மனம் நிறைந்த தகவலை கூறி அடுத்தடுத்து உங்களோடு நான் தெய்வீக தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்திலே இன்றைய நாள் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி சிவசோத்திரம் கூறி சிவாய நம சிவாய நம சிவாய நம, வாழ்க காமுகுலத்தவர், வளர்க காமுகுலத்தவர், ஓங்குக காமுகுலத்தவர் என்கின்ற சூத்திரத்தை கூறி விடைபெறுகின்றேன். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம.